அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீ மைனாரிட்டி என்று நினைக்காதே, ஆனால் இதில் நீ சண்டை போட்டு ஜெயிக்கணும். அப்போ கேட்பாங்க, சண்டை போட்டு நம்ம எங்கே சொன்னோம்? அதில் அவன் சொல்கிறான் பத்ரு போர் இதெல்லாத்தையும் மேற்கோள் காட்டுற அப்படி அவன் ஸ்பீச்சில். இந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய மொத்தத்தும் பார்த்தாச்சுன்னா அவ்வளவும் போர்கள் தான். ஆமாம், எல்லாமே வயலண்ட் கேம்பெயின். ஸோ அதனால நீ மைனாரிட்டியாக இருந்து கூட நீ இந்த வயலண்ட் கேம்பெயினை இந்த நாட்டில் செய். இந்த மெசேஜ், அதாவது நீ இப்போ என்னன்னா கஸ்வாயி ஹிந்த், இந்தியாவை துலுக்க நாடாக்குவதற்கு நீ போர் செய், இந்த மெசேஜ் தான் இந்த ஸ்பீச். அப்போ இந்த மாதிரி கோவில்களை எல்லாம் திட்டமிட்டு அதை சுற்றி இந்த துலுக்க குடியிருப்பு வருவதற்கு காரணம் என்ன? அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது. அது நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு போடுறான். போட்ட உடனே பார்த்தாச்சுன்னா சரி, இந்த கூட்டத்துக்கு பீஸ் கமிட்டி கூட்டத்துக்குள்ளே ஏன் துலுக்கம் வர்றான்? சரி, இவன் வர்றான், சரி, இவன் ஏதோ உள்வாடைக்கு எடுத்தவன். அப்போ வெளியில் ஏன் ஒரு பெரிய தூக்கு கூட்டம் காத்துக்கிட்டு வருது? அப்போ அப்பாவி ஹிந்துக்களை பின்னாடி இருந்து காசு கொடுத்து இயக்கக்கூடிய வேலையை இந்த இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள். அதானே இதுக்கு அர்த்தம். ரெண்டாவது, வில்சனோட பிஹேவியரை நானும் கொஞ்ச காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பார்ட்டி இன் பர்சன் நான் ஏதாவது கேஸ் போடும்போது அந்த ஆள் வரட்டும், வச்சிருக்கணும்னு நானும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கோர்ட்டில் மரியாதையாக பிஹேவ் பண்ணுறது கிடையாது. ஜட்ஜுகள்கிட்டையும் சரி, அடுத்த பக்கத்தில் ஆர்கியூமெண்ட் போடும்போது படார்னு எழும்பி பேசுறது, இந்த ஒரு அப்ராப்ரியேட் பிஹேவியர் இல்லை. இது ஒரு ரவுடித்தனம். இது திமுகவுக்கு உரித்தான ரவுடித்தனம். எதுனாலும் நமக்கு அவங்க பின்னணியில் இருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடியது. இந்த பிஹேவியரை கோர்ட்டு டாலரேட் பண்ணுவர இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ நீ முதல்ல துலுக்க ஓட்டு உனக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்தவனை நீ தட்டுன. கோர்ட்டு வந்த உடனே பிரச்சனையே கிறிஸ்தவனெல்லாம் பிஜேபி பக்கம் ஒன்று சேர்ந்துருவானோன்னு பயம் வந்த உடனே நீ படாருங்கிறது அந்த பக்கம் இது ஒன்று. அப்போது ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவன்னு ஒன்று ரெண்டு மதத்துக்காரன் புரிஞ்சுட்டான். அதனால் ஒரு எலெக்ஷன் தோல்வியை பற்றி கட்சியில் நீ கம்யூனிஸ்ட்காரன் ஆராய்ச்சி செய்யும் போது நீ பண்ண இந்த தப்புக்கள் என்னங்கிறதையும் ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ நம்ம ஊரில் கூட இந்த சிறுத்தை, புலி, ஓநாய், கரடி அப்படின்லாம் பல கட்சிகள் இருக்கு இல்லையா? ஏன்னா மனித பேர்களே இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த வாசமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிச சித்தாந்தம் ஏன் தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்கு இந்த இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜனநாயக பேரில் இருக்கக்கூடிய கட்சி, அதுவும் பார்த்தீங்கன்னா 97% அந்த கட்சியை கலைக்கணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவு அழுத்தம் அவர்கள் மீது கொடுக்கப்பட்டு இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: எண்ணிக்கையை விட வலிமையே முக்கியம், இந்தியாவை முஸ்லிம்கள் கைப்பற்ற சல்மான் அசாரி அறைகூவல். நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி தற்காலிக கடைகள், குற்றாதநாதர் கோவிலுக்கு மீண்டும் ஆபத்தா? நவோதயா பள்ளிக்கு திமுக அரசு எதிர்ப்பு, மொழி அரசியல் செய்யாதீர்கள், உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை. குழந்தை பெற்று போடுவதற்காகத்தான் பெண்கள், மலப்புரத்தில் வெற்றி பெற்ற சிபிஎம் முஸ்லிம் தலைவர். சீனாவின் அழுத்தத்தால் ஹாங்காங் ஜனநாயக கட்சி கலைக்கப்படுவதாக அறிவிப்பு. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. சல்மான் அசாரி ஆம்பூருக்கு வருகை புரிந்துள்ளார். நேற்றுக்கு தான் வருகை புரிந்துள்ளார். அது மீட்டிங்கும் அங்கே நடந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இந்த சல்மான் அசாரி ஏன் தமிழகம் வரக்கூடாது அப்படி என்பதை குறித்து நம்ம செய்திகள் சிந்தனைகளில் விரிவாக நம்ம பேசியிருந்தோம். நம்ம ஸ்ரீதமிழ் நாளிதழிலும் கூட ஒரு விரிவான கட்டுரையை நாம் எழுதியிருந்தோம். இது குறித்து அரசாங்கம் உடனடியாக இவன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவன் கஸ்வாயி ஹிந்தை வலியுறுத்தி எல்லா இடத்திலையும் பேசுவது, அதாவது இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்க வேண்டும் என்ற ரீதியில் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் இந்த போன்ற பிரச்சாரங்களை அவன் செய்து வருவதையும் நம்ம ஆதாரபூர்வமாக நாம் ஏற்கனவே எடுத்து சொல்லியிருந்தோம். பாகிஸ்தானுடைய ஆதரவாளன் என்பதையும் நாம் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் தாண்டி இப்பொழுது நேற்றுக்கு இதே ஆம்பூரில் அந்த ஏற்கனவே எந்த அமைப்பு, அஹ்லி சுன்னத் யூத் மிலாது கமிட்டி என்கிற அமைப்பு தான் இவனை வருகைக்காக ஏற்பாடு செய்தது. அதே அமைப்பு ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இங்கே என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம்.
இங்க சொல்லும் பொழுது என்னன்னா, அதாவது முகமது நபியுடன் இருந்த ஆட்கள் எல்லாம் வந்து பெரிய படை வீரர்கள்லாம், பெரிய படையெல்லாம் வச்சு யாரும் போரிடல அந்த காலத்துல. அவங்க கூட சின்ன நம்பர்ல தான் இருந்தாங்க. ஆனா ரோமானிய பேரரசையும் சரி, பாரசீக பேரரசையும் சரி, அவர்கள்தான் அன்றைக்கு வீழ்த்தினார்கள். அதுவும் போல நம்ம வந்து ஒரு இந்தியாவை நம்ம உதாரணமாக கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம்னா, முகமது கோரி இங்க வரும் பொழுது முதல்ல வந்து தோற்று போனார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்த சூஃபிகள் வந்து முகாமிட்டிருந்தார்கள். அப்ப அந்த சூஃபிகளை போய் பார்த்த பொழுது அவர்கள் எதுக்காக இங்க முகாமிட்டிருக்கீங்கன்னு கேட்டாரு. கேட்கும் பொழுது அவங்க வந்து இங்கதான் நாங்க வந்து இந்தியாவை படையெடுக்க வந்திருக்கிறோம், இந்தியாவை நாங்களை வெல்ல போய் இந்தியாவை வெற்றி கொள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, என்னாலேயே இவ்வளவு பெரிய படை வச்சு வெல்ல முடியல, நீங்க எப்படி வெல்வீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு, நாங்க எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து இந்த எண்ணப்பாடில் வந்து உறுதியாக இருக்கிறோம், வலிமையாக இருக்கிறோம், அதுல விசுவாசமாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் வந்து வெற்றி கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அன்னைக்கு சொன்னதையும் அந்த இடத்துல சொல்லி, இன்னைக்கு இந்த அஹ்லி சுன்னத் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து குறைவான எண்ணிக்கை உடையதாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் எப்போது வந்து உண்மையான விசுவாசி உள்ளவர்கள், அந்த அந்த விசுவாசிகள் எண்ணிக்கையில் அதிகம் இருந்தால் இறைவன் வந்து உங்கள் மேல வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அதனால இன்னைக்கும் கூட பாருங்க, சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ வந்து இந்த சூழ்நிலை காரணமாக நம்ம கீழே இறங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறார். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி விரிவாக இவனை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இவனை உள்ள விடுறது ஆபத்துங்கக்கூடியதையும் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, இவனோட கனெக்ஷன்ஸ், இவன் வந்து பாக்தாதில் வந்து ப்ரோ பாகிஸ்தானி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவன் சந்தித்ததை எல்லா விஷயத்தையும் விவரமாக நம்ம சொன்னதுக்கப்புறமும் இவனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆம்பூரில் அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் ஸ்பீச்சில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை விட்டுட்டிய, கிறிஸ்தவர்களையும் நாம் வெற்றி கொண்டோம். அதே மாதிரி பெரும்படையுடன் வந்து கோரி வந்து சூஃபிகள்கிட்ட போய் சொல்லும்போது, குவான்டிட்டி குறைவாக இருக்கலாம், எங்கள் குவாலிட்டி கொஞ்சம் உயர்வானது. அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீ மைனாரிட்டி என்று நினைக்காதே, ஆனால் இதில் நீ சண்டை போட்டு ஜெயிக்கணும். அப்போ கேட்பாங்க, சண்டை போட்டு நம்ம எங்கே சொன்னால், அதில் அவன் சொல்கிறான் பத்ரு போர் இதெல்லாத்தையும் மேற்கோள் காட்டுற. அப்படி அவன் ஸ்பீச்சில், அந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய மொத்தத்தும் பார்த்தாச்சுன்னா அவ்வளவும் போர்கள் தான். ஆமாம், எல்லாமே வயலண்ட் கேம்பெயின். ஸோ அதனால நீ மைனாரிட்டியாக இருந்து கூட நீ இந்த வயலண்ட் கேம்பெயினை இந்த நாட்டில் செய். இந்த மெசேஜ், அதாவது நீ வந்து இப்போ என்னன்னா கஸ்வாயி ஹிந்த், இந்தியாவை துலுக்க நாடாக்குவதற்கு நீ போர் செய். இந்த மெசேஜ் தான் இந்த ஸ்பீச். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இவன் பேசக்கூடிய விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் அந்த வீடியோவை போட்டு இன்னும் விவரமாக நம்ம பி குருஸ் சேனலில் இங்கிலீஷில் கூட சொல்லியிருந்தோம். ஏன்னா தமிழ் இருந்தாச்சுன்னா தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு தமிழ் தெரியாதுங்கிறதுனால இங்கிலீஷ்லேயும் நம்ம அந்த விஷயத்தை சொன்னோம். அங்கே சொல்லும்போது என்ன சொன்னான் அப்படின்னா, இன்னைக்கு வேண்டும் என்றால் நாய்களின் காலமாக இருக்கலாம், நம்ம காலம் இனிமே தான் வரப்போகுது, இறுதி போர் இனிமே தான் வரப்போகுது. அங்கே யூஸ் பண்ண வார்த்தை, அதாவது பெங்களூர்ல. இங்கே இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வந்து தயாராகணும், இன்னைக்கு மைனாரிட்டியாக இருக்கலாம், நம்ம வந்து இதுக்கு தயாராகணும். அதுக்கு சொன்ன உதாரணம் முகமது கோரி முதல்ல வந்து இங்கே தோத்துட்டு போகக்கூடியவன் வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி வரான். ஏன்னா அது திருப்பி வந்தது எதனால அவன் வந்தான்னா, உன் சூஃபினால ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. இங்கேருந்து ஜெயச்சந்திரன் அவனை போய் கூப்பிட்டான் துணைக்கு. பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறதுல நம்மளுக்குள்ள உள்ள பிரச்சனை. அதனால இந்த வரலாறு நமக்கு இவன் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அதுவும் கூட தப்பான ஒரு வரலாறு. அதனால நீங்கள் அதை கூட அவன் எப்படி வந்து அதை வந்து அதாவது தூண்டுவதற்கு எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்க. அப்போ இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சூஃபிகள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? கஸ்வாயி ஹிந்துக்காக வந்திருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கஸ்வாயி ஹிந்துன்னு இதுக்கு ஏற்கனவே மேலே ஒரு கேஸ் இருக்கு. இவன் குஜராத்தில் பேசி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு பாம்பேக்கு வரும்போது இவனுக்குள்ள ஆதரவாளர்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு, அப்புறம் இவனே ஒரு மைக்கில் வந்து அவங்களெல்லாம் கலைஞ்சு சொல்வதற்கு பேசி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீதிமன்றம் கூட இவனை வந்து இவனுக்கு டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷனை கொடுக்கல, ஏன்னா அவனுக்கு மொழி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை கூட தள்ளுபடி செய்தது. அப்போ இந்த ட்ரெண்ட், இந்த நாட்டை படையெடுக்கணும், நீ மைனாரிட்டின்னு நினைக்காத, நீ எங்கே வேணாலும் நீ சண்டை போட்டு, குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி முக்கியம் இல்லை. ஸோ இந்த பேச்சுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பெரிய குளத்தில் உஸ்தாது பீர் முகமது கஸ்வாயி ஹிந்த சொல்லி நான் படையெடுக்கணும்னு சொல்கிறேன். இவன் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு வர்றான். அப்போ இதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் இவன் பாக்தாதில் போய் இவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்து சில கிளரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவர்கள்லாம் என்னென்னா இதே கஸ்வாயி ஹிந்த தொடர்ந்து அங்கேயே சொல்லி கொண்டு வருபவர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இது எல்லாமே தொடர்ந்து இது அலைநாய் வருது. இவனை ஆம்பூருக்குள்ளே விடக்கூடாது. ஆம்பூரில் ஏற்கனவே பிரச்சனை. இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனை வந்து தாக்குன கேஸில் போலீஸ்காரங்க யூனிஃபார்மை கட்டிவிட்டு ஓடி போனாங்க. பெண் காவலர்கள் மீது மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்தது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது எப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் யாரும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டாடிடாதீங்க அப்படின்னு போலீஸ்காரன் ஒவ்வொரு ஹிந்துவையும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா என்னைக்கோ நடந்த ஒரு கலவரம், அதாவது 2015 நடந்தது, 16 நடந்தது. அதுக்கு 2025 ஜட்ஜ்மெண்ட் வருது கீழ்கோர்ட்டில். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாலே அங்கே வந்து ஃப்ளேர் அப் ஆகிடுமா, அந்த அளவு ரொம்ப மோசமாக இருக்கு ஆம்பூர் அப்படின்னு சொல்லி இப்போ 2025 தான் தமிழ்நாடு போலீஸ் ஒவ்வொரு அமைப்பையும் சேர்ந்த ஒவ்வொரு ஹிந்துக்களையும் பார்த்து நீங்கள் யாரும் இதை கொண்டாடிடாதீங்க, போஸ்டர் விட்டு ஒட்டிடாதீங்க அப்படின்னு காலில் போய் விழுந்தது. அப்போ இவ்வளவு வாலட்டைலாக இருக்கக்கூடிய, இவ்வளவு அடிப்படைவாதத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பூரில் இன்னைக்கு நீங்கள் ஒருத்தனை விட்டு அவன் இன்னைக்கு பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னா, நீ நம்பரில் குறைவாக இருக்கலாம், ஆனால் நீ சண்டை போட்டாச்சுன்னா நமக்கு வந்து இலக்கை அடைந்து விடலாம். இப்படி பேசுகிறவனே நீ எப்படி உள்ள விடலாம்? இப்படி இவன் செய்வான், இவன் ஏற்கனவே பேசியிருக்கான்னு இதே ஸ்ட்ரீட் டிவியில் நம்ம சொல்லணும். ஆமாம், இன்னைக்கு இதை வந்து இந்த அரசு அனுமதித்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய வேலை இல்லாமல் இதை இது செய்யுது. இப்போ நீங்க நல்லா இதோட டைமிங்கை பார்க்கணும். இவன் வர்ற நேரத்தில் நம்ம இதெல்லாம் இஷ்யூ ஆக்கணும்னா அவன் வரல. ஆமா, இப்போ நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ வருது, அந்த நேரத்தில் அவன் இங்கிருந்து இங்கே வரான். அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு கம்யூனல் ஃப்ளேரப்பாக அங்கே கொடுக்கும். அப்போ சாதாரண ஒரு துலுக்க பசங்க மனசுல இப்போ அந்த இஷ்யூவையும் காணிச்சு, இப்போ இந்த மாதிரியான ஆட்களையும் பேச வச்சு, இது ஒன் மத கடமைன்னு சொல்லி, இதுக்குன்னு சொல்லி முகமது காலத்திலிருந்து பத்ரு போரில் எப்படி மைனாரிட்டியாக இருந்து நம்ம ஜெயித்தோம், கிறிஸ்தவர்களை எப்படி தோக்கடித்தோம், பாரசீகர்களையும் ரோமன்களையும் நம்ம எப்படி விரட்டினோம், இந்தியாவில் வந்து தோத்து போன கௌரிக்கு திருப்பி இந்த சூஃபிக்கள் எப்படி நம்பிக்கை கொடுத்தார்கள் போரிடுறதுக்கு. இப்போ இதெல்லாம் நீ எதுக்கு வரிசையாக இப்போ சொல்லிக்கிட்டு வரணும்? சொல்லிக்கிட்டு இந்தியாவில் நம்ம மைனாரிட்டியாக இருக்கோம்னு நினைக்க வேண்டாம். அடுத்த வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்ங்கிறேன். ஆமா, அது சில உண்மையான விசுவாசிகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஒரு வெற்றிகரமான புரட்சியை உருவாக்க முடியும். அப்ப வெற்றிகரமான, அப்ப இந்தியாவில் நீ மைனாரிட்டியா இருக்கேங்கிறத பத்தி கவலைப்படாத, நீ வெற்றிகரமான புரட்சியை உருவாக்க முடியும்னா இப்ப இந்த நாட்டில் நீ ஒரு புரட்சியை, ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு இப்ப இவன் தூண்டி இருக்கான். இப்ப இவன் மேல என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? பதிவு செய்திருக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா. அதுவும் கம்யூனலி வாலட்டைல் ஆம்பூர். நீங்க தான் தெருவா போய் சொன்னீங்க. இதே மாதிரி தான் அவன் என்ன பண்ணா, அந்த உஸ்தாது பீர் முகமது அவன் அங்கிருந்து ஹதீஸ் வசனத்தை சொல்லி, அவன் கஸ்வாயி ஹிந்த பத்தி சொல்லி, அங்க ஒரு ப்ராஃபஸி ஒருத்தன் சொன்னாங்கிறதெல்லாம் சொல்லி பேசினான். அதை சொன்னதுக்கு நம்ம மேல கேசப்பட்டான். ஆமா, இன்னைக்கு வர அந்த துலுக்கன்னு இன்னும் ஒரு விசாரணைக்கு உங்க அழைக்கல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இவனை பத்தி சொல்றோம். இப்ப நீங்க என்ன ஒண்ணு போறீங்க, இப்ப திருப்பி மேல கேஸ் போட போறியா? போடு. திருப்பி நான் இதை சொல்லுவேன். தமிழ்நாட்டில் பயங்கரவாதத்தை வளர்ப்பதற்கு திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும். ஆனால் நீ சம்பளம் வாங்குறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள அந்த சிங்க தலையை எங்க வச்சிருக்கேங்க கூடியதை மறந்துடாதீங்க. தேசத்துக்கு விசுவாசமா இருக்கணும் போலீஸ்காரங்க, ஆட்சியாளருக்கு விசுவாசமா இருக்கக்கூடாது. நீ நான் சொன்னது கேட்காம உள்ள விட்டே இல்லை. இப்போ இவன் இப்படி பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தப்ப எஸ்பி இதுக்கு பொறுப்பெடுக்கணுமா வேண்டாமா? இந்த லோக்கல்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு பொறுப்பெடுக்கணுமா வேண்டாமா? இது இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்காத தமிழ்நாடு டிஜிபி இதுக்கு பொறுப்பெடுக்கணுமா வேண்டாமா? இந்த காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் இதுக்கு பொறுப்பெடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா. அப்போ இந்த மாதிரி இத்தனையும் இவனுக்குள்ள பேக்ரவுண்ட் அவ்வளவும் சொல்லி இருக்கும். இவன் பாக்தாதுல எந்த மாசம் எந்த பாகிஸ்தான்காரனை சந்திச்சான், இது இவ்வளவு விவரமும் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவன் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னா, இவன் இப்படி பேசுவான்னு எங்களுக்கு தெரியாது, இவன் இப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு போலீஸ்காரன் சொல்லக்கூடாது. இந்த மெசேஜ் உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அனுமதி கொடுக்கிறீர்கள் என்றால்
தமிழ்நாட்டை பயங்கரவாதத்திற்குள் தள்ளுவதற்கு, இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய வேலையை இன்று தமிழக அரசு செய்து வருகிறது. இன்னைக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் தான் நவாஸ்கனி அனுப்பிச்சி விட்டு மேலே போய் அந்த முதல்ல கரிய தங்க தொடங்கிதான் இந்த இவ்வளோ பிரச்சனையை ஆரம்பிச்சது. எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் நெருங்கும் போது இப்போ என்ன பிரச்சனை? கிறிஸ்தவ விஜய சோழியை முடிச்சு புட்டியா கரூரை வச்சு அந்த கோபத்தில் கிறிஸ்தவன் உங்களை விட்டு போயிட்டான் நிறைய இடங்கள்ல. இப்போ துலுக்கும் ஓட்டுலேயும் உங்களுக்கு பிரிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஜெயிக்கிறது சிரமம். அதனால இப்போ ஹிந்துவை புதிய எதிரியாக காட்டி துலுக்க ஓட்டை கன்சால்டேட் பண்ணுவதற்காக தமிழ்நாட்டில் கலவரச் சூழலை இன்று திமுக ஏற்படுத்தி வருகிறது. அதற்கு காவல்துறையை ஏவல் துறையாக இந்த அரசாங்கம் பயன்படுத்தி வருகிறதுங்கக்கூடியதான் நம்ம பார்க்க வேண்டியது. சல்மான் அன்சாரி மீது என்ன வழக்கு இவர்கள் தொடரப்போகிறார்கள்னு பார்ப்போம். ஏன்னா கனிமொழியை பார்த்து யாரோ ஒருத்தர் பேசி போட்டாரோ அதுக்கெல்லாம் ஓடிப்போய் அரெஸ்ட் பண்ணக்கூடிய காவல்துறைக்கு, ஏன்னா இந்த நாட்டில் நீ புரட்சியை ஏற்படுத்தி இந்த நாட்டை சோழிய முடியும்னு மதத்தின் அடிப்படையில் ஒருத்தன் சொல்கிறான், அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடியது அப்படிங்கக்கூடியது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலம், அதில் இருக்கக்கூடிய அருள்மிகு குற்றாலநாதர் கோவில். அந்த கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பிரசித்தி பெற்றது, பழமையான கோவில். இதெல்லாம் ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு அந்த இடத்துல அந்த கோவிலை ஒட்டிய மதில் சுவர் ஒட்டி இந்த கடைகள், தற்காலிக கடைகள் அமைத்து அதை கண்டுக்காமல் விட்டதனுடைய விளைவாக அங்கே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த மதில் சுவர், பழமையான அந்த மதில் சுவர் சேதமடைந்ததோடு மட்டுமல்லாமல் ஸ்தல விருட்சமும் சேதமடைந்தது. இதெல்லாம் அந்த சமயத்தில் நடந்தது. அதன் பின் நடந்த வழக்குல கோர்ட் மிக தெளிவாக சொன்னது, கோவிலினுடைய மதில் சுவரை ஒட்டி இந்த மாதிரியான கடைகள் அமைப்பதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடைகள் எல்லாம் காலி பண்ண வைத்தார்கள். இப்ப சமீப காலமாக மீண்டும் அந்த கடைகள் அந்த பகுதியில முளைக்க தொடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்திலேயே அசைவ உணவுகளை சமைக்கவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்புறம் இந்த கடைகள் இருக்கனால அந்த பகுதிகள் முழுவதுமாக அசுத்தம் செய்யப்பட்டு குப்பைகளாக கூலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால உடனடியாக கோர்ட் ஆர்டரை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர் ஒருவர் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அந்த மனுவை செயல்படுத்துறதுக்காக அவங்க ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அங்கிருந்த வியாபாரிகளிடம் இந்த இடத்தை காலி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது பார்த்தா அந்த கூட்டத்தில், அதாவது அந்த ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கிற கூட்டத்தில் இஸ்லாமியர் ஒருவர் அங்கு உட்கார்ந்து இருந்திருக்கார். உடனே அவர் வெளியில போக சொல்லி அங்கிருந்த இவர்கள் அனுப்பி அதிகாரிகள் அவரை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. வெளியில ஒரு கூட்டமாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்லாம் இப்போ அந்த உள்ளூர் மக்கள் அங்கே சொல்லாங்க. ஏன்னா பல கடைகள் அவங்க தான் அங்கே வச்சிருந்தாங்க. இப்போ நரிக்குறவர்கள் உள்ளூர் மக்கள் இருந்தாலும் கூட அதிக அளவில் கடைகளை வைத்திருந்தது இவங்க தான் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் அந்த உள்ளூரில் இருக்கிறவர்கள் வைக்கிறார்கள். இப்போதைக்கு அந்த கடைகள் தற்காலிகமாக மீண்டும் இன்றைக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் காலி பண்ணி வச்சிருக்காங்க. இது நீடிக்குமா அப்படிங்கிறதும் அவங்களுடைய கேள்வியாக இருக்கு. ஏற்கனவே 2023 இந்த விஷயம் வந்த உடனே நம்ம ஸ்ரீ டிவியில் அதை கொஞ்சம் விவரமாக பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அதில் அந்த சிலிண்டர்லாம் வெடித்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்ததை கூட நம்ம அந்த நேரத்தில் பார்த்தோம். அந்த விஷயத்தை கூட நம்ம ஸ்ரீ டிவியில் சொன்னோம். அப்போ அது வெடிக்கப்போ அந்த கடை கூட ஒரு துலுக்கனுக்கு சொந்தமான கடைங்கக்கூடியது கூட அந்த நேரத்தில் வந்தது. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இன்னுமே அந்த சந்தேகம் இருக்கிறது, அங்கே உண்மைக்குமே அது தீ விபத்து தானா இல்லைன்னா வேறு ஏதாவது வெடி விபத்து தான் தீ விபத்தாக மாற்றப்பட்டதாங்கக்கூடிய சந்தேகம் எனக்கு இன்றைக்கி அந்த விஷயத்தில் இருக்குது. ஏன்னா அதோட த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டெப்ரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னென்னா பல துலுக்குன்னா இப்போ அநேகமான கடைகளை எங்கே வச்சுருந்தா, அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டு இது எதுவுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு பல இந்துக்களை கொண்டு கடையை வாடகைக்கு எடுத்து அதை அப்புறம் துலுக்கு அவங்கள்ட்ட இருந்து அதை உள் வாடகைன்னு வாங்கி எடுத்து அங்கே கடை வைக்கிறது, அங்கே அசைவம் சாப்பிட்றது. அப்போ இது திட்டமிட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஏற்கனவே இதே மாதிரி தான் என்னென்னா பழனியில் நடந்தது. நீங்கள் பழனி படியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10-13 இடத்துல ஏதோ இந்த துலுக்கம் கடை வச்சுருந்தான். அந்த கடை அங்கே அசைவம் சாப்பிட்றது எல்லாமே எங்கே? பழனி படியில். படிப்பாதை. நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்போ இது ஒரு பிரச்சனையாக்கி இப்போ வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் அங்கே அதுக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டமே ஒன்று நடத்தப்பட்டது. அதில் நம்ம செந்தில் இவங்கள்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க. கனகு இவங்கெல்லாம் நல்லபடியாக, அம்பிஜி இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி, அப்போ அவங்க கிருஷ்ணராஜ் இப்போ பிரச்சாரக்காக இருந்தார். ஒரு நல்லபடியான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தது. நீதிமன்ற தீர்ப்பும் வந்தது, அதெல்லாம் காலி செய்யப்பட வேண்டும்னா. அப்புறம் அந்த நீதிமன்ற தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம போராட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் காலி செய்யப்பட்டது. இது அப்போ நடந்த ஒரு சம்பவம். அப்போ பழனியிலேயே இதே மாதிரி தான் கோவிலை சுற்றி ஆக்கிரமித்து அங்கே அசைவம் சாப்பிட்டு இது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பழனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படியில் நீங்கள் கேரளா பக்கத்துல இருந்தெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. ஒவ்வொரு படியிலேயே அவங்க சூடன் வச்சு ஏற்றுவோம். அப்போ சைடில் இருந்து வீடியோ எடுத்து இந்த ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய விஷயமெல்லாம் அதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம அதை ஒரு போராட்டமாக நடத்தினோம். ஏன்னா அதுக்கு நாங்கள் போய் தங்கியிருந்து அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதுனால தெரியும். இப்போ குத்தாலத்தில் இந்த விஷயம் நடக்குது. இது மாதிரி இது நீங்கள் எங்கெங்கெல்லாம் கோவில்கள் இருக்கோ, பிரதான கோவில்கள், அந்த இடங்களெல்லாம் இப்போ இவர்கள் சூழக்கூடியதுங்கிறது ஒரு வழக்கம். இப்போ உங்கள் சேலத்தில் போனீங்கன்னா கோட்டை பெருமாள் கோவில், கோட்டை பெருமாள் கோவில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோவில் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, தெரியாது. நீங்கள் அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போனாலும் பல கோவில்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி கோவில்களை எல்லாம் திட்டமிட்டு அதை சுற்றி இந்த துலுக்க குடியிருப்பு வருவதற்கு காரணம் என்ன? அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது. அது நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு போடுறான். போட்ட உடனே பார்த்தாச்சுன்னா, சரி இந்த கூட்டத்துக்கு பீஸ் கமிட்டி கூட்டத்துக்குள்ள ஏன் துலுக்கம் வர்றான்? சரி இவன் வரான், சரி இவன் ஏதோ உள்ளாடைக்கு எடுத்தவன், அப்போ வெளியில ஏன் ஒரு பெரிய தூக்கு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தது? அப்போ அப்பாவி ஹிந்துக்களை பின்னாடி இருந்து காசு கொடுத்து இயக்கக்கூடிய வேலையை இந்த இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள். அதானே இதுக்கு அர்த்தம். ஏதாவது ஒரு ஹிந்து சட்டத்துக்கு மீறி போ அப்படின்னு சொன்ன இதுவரை ப்ரொடெஸ்ட் பண்ணது கிடையாது. ஆனால் எந்த இடத்துலையாவது சட்டவிரோதமாக இருக்கேன்னு சொன்னால் கூட துலுக்கனை நீங்கள் அகற்றுவதற்கு எந்த அரசாங்கமும் முயற்சி பண்ணதில்லை. பயப்படும் போலீஸ் தானே. அப்போ எந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் துலுக்க பின்னணி இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கோவிலுக்குள்ள சுவர் இடிஞ்சிருக்கு. அது குத்தாலம் கோவிலுங்கக்கூடிய இட்ஸ் ப்ரொடெக்டட் டெம்பிள். ஏன்னா பலாயிரம் வருஷம் பழமை வாய்ந்தது. சரி இப்போ இதுக்கு என்ன காஸ்ட்? இந்த காஸ்ட்டை யார் பேர் பண்ணுவாங்க? இப்போ அசைவம் சாப்பிட்டாச்சு, தப்பு தானே. இப்போ நான் ஒரு பன்னியை கொண்டு மசூதியில் விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உலகத்துல இல்லாத செக்ஷனை தேடி தேடி போலீஸ்காரன் மேல கேஸ் போடுவானே, கண்டிப்பாக போடுவான்ல. அப்ப இப்ப பண்ணியிருக்கேன், இதுக்கு நீ என்ன பண்ண போற? அப்போ திட்டமிட்டு இந்த கோவில்களை அவமதிப்பது ஒண்ணு. ரெண்டாவது, போகக்கூடிய ஹிந்து போனோம், சாமி கும்பிட்டோம், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பள்ளிக்கூடத்தில் பாஸ் ஆகணும், இல்லை எனக்கு அவனுக்கு சொத்து பிரச்சனை வரும், இதுக்கு தான் போகிறானே தவிர சமய உணர்வோடு ஒரு ஹிந்துவும் போகிறதில்ல. அதனால் அவன் கேட்க போகிறதில்ல. நாளைக்கு இப்படியே மூக்கப்படுத்திக்கிட்டு அவன் படி சாமி கும்பிட்டு வந்துட போகிறான். இதே மாதிரி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பிரச்சனை வந்த காலத்தில் கோவிலை சுற்றி வேணும்னு கொண்டு மீனை ஊற்றுக்கிட்டு இருந்தான். ஏன்னா வெளியூர்லேருந்து வர டூரிஸ்ட்டு எவனோ அவன்கிட்ட மீன் வாங்கிய சமைக்க போகிறான், உள்ளூர்காரன் தானடா வாங்குவான். அப்போ அங்கே கொண்டு நீ மீன் வைப்பதற்கு காரணம் என்ன? இதை நம்ம அவமானப்படுத்தணும். இந்த வேலையை தொடர்ந்து இந்த 2 பயிலும் செய்துட்டு வரான். அதனால நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடியது கோவிலை சுற்றி வியாபாரத்திற்காக ஆக்கிரமித்தது அல்ல. இந்த கோயிலை காலப்போக்கில் அழிப்பதற்கான ஒரு யுக்தியாக இவன் டைரக்டா பண்ண முடியாதுங்கிறதுக்காக இவனை வச்சு பண்றான். இப்போ இதோட நீங்க எதை அலைன் பண்ணணும்னா, இப்போ அதிமுக திமுக எல்லாம் அவன் தேர்தல் அறிக்கையில சொல்றது தான், எவனெல்லாம் கோயில் ஜோத்துல இவ்வளவு நாள் இருக்கானோ அவனுக்கெல்லாம் அதை பட்டா போட்டு கொடுத்துரு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. இதான கோரிக்கை. இப்போ இவனுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சுன்னா இவன் சௌரியமாவே அதை துலுக்கணிக்கே வித்துருவான். அப்போ ஒட்டுமொத்தமும் கோவிலை சொல்லிய முடிச்சுடலாம். இந்த கோரிக்கை பின்னணி என்ன? இந்த கோரிக்கைக்கு ரொம்ப வேகமா குரல் கொடுக்கறதுனா கம்யூனிஸ்ட். ஸோ இது ஏதோ ஒருத்தன் வாடகைக்கு இருக்கான், கஷ்டப்படுறவனுக்கு சொத்து, இதல்ல இந்த கோரிக்கையின் நோக்கம். இந்த கோரிக்கையின் நோக்கம் என்பது இந்த கோவிலை அழிப்பது என்பதுதான். ஆனால் அதுக்கு இதெல்லாம் காரணமாக காட்டப்படுகிறது. இதைத்தான் நம்ம இந்த செய்தியில் புரிஞ்சுக்கணும். இந்த புகார் கொடுத்த இந்த நபருக்கு நமது கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த நாட்டில் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால்
இந்த நாட்டின் கோவில்களை நாம் காப்பாற்றலாம், நம்ம நாட்டின் பழக்க வழக்கங்களை காப்பாற்றலாம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்நிய பயங்கரவாதத்திலிருந்தும் இந்த நாட்டை நாம் மீட்கலாம். அவரை மாதிரி ஒவ்வொரு ஹிந்துவும் இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தமிழகத்தில் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை கொண்டு வர 6 வாரத்திற்குள்ளாக இடம் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் தான் நம்ம நிறைய கேள்விகளே அதில் அவர்கள் கேட்டிருக்கார்கள் உச்சநீதிமன்றத்தில். ஏற்கனவே இந்த வழக்கு என்பது இங்கே சென்னை உயர்நீதிமன்றமே ஏற்கனவே நவோதயா பள்ளிகளை நடத்த அனுமதி கொடுத்த உத்தரவிட்டும் இந்த அரசு கேட்காமல் மேல்முறையீடு போனதில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அப்போ அவங்க அதில் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த குடியரசு, அதாவது இந்திய குடியரசில் தான் நீங்களும் இருக்கிறீர்களா இல்லையா? இது வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தானே இந்த நம்ம நாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் எதுக்கு வந்து எங்கள் மாநிலம், எங்கள் அரசு அப்படின்னு நீங்கள் வந்து குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்படி சொல்லாதீங்க முதல்ல அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்புடன் சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசும் மாநில அரசும் பேசி ஒரு நல்ல தீர்வை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது வில்சன் வேகமாக நவோதயா பள்ளிகள் வந்து ஹிந்தி திணிப்பை ஏற்படுத்துகின்றன, அதனால தான் நாங்கள் அதை மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதற்கும் ஒரு நல்ல இருக்காங்க. மொழி அரசியலை தயவு செஞ்சு கல்வியில் கொண்டு வந்து புகுத்தாதீங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லி நீங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து வேண்டுமென்று ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்னோடனே வில்சன் அதற்கு பதிலாக இல்லை, தமிழகத்தில் தான் அதிக அளவில் மாணவர்களை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்க்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க. உங்களுக்கு மத்திய அரசு வந்து கல்வி நிதி தருவதில் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய பள்ளி கல்வி அமைச்சரை வந்து நீங்கள் அவர்களோட மத்திய அரசுடன் அனுப்பி பேச வைக்கலாமே, அல்லது அதிகாரிகளை நீங்கள் அனுப்பி மத்திய அரசுடன் பேச வைத்து ஒரு தீர்வு காணலாமே. ஏன் இதை மாதிரியாக இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டு உடனடியாக இதற்கு வந்து இடத்தை தேர்வு செய்து தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். முதல்ல நல்லா கவனிக்கணும். அதில் 2 விஷயம். எங்கள் மாநிலம், எங்கள்னு கேட்கும்போது அந்த அம்மா அழகாக கேட்டது. அப்போ நீங்கள் யாரு? அப்போ எங்கள்னா அப்போ இன்னொருத்தர் யாரு? அப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு அங்கம் இல்லையா தமிழகம்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பதில் சொல்ல முடியலை. 2வது, வில்சனோட பிஹேவியரை நானும் கொஞ்ச காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பார்ட்டியின் பர்சன் நான் ஏதாவது கேஸ் போடும்போது அந்த ஆள் வரட்டும் வச்சிருக்கணும்னு நானும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கோர்ட்டில் மரியாதையாக பிஹேவ் பண்ணுறது கிடையாது. ஜட்ஜுகள்கிட்டையும் சரி, அடுத்த பக்கத்தில் ஆர்கியூமெண்ட் போடும்போது படார்னு எழும்பி பேசுறது, இது வந்து ஒரு அப்ராப்ரியேட் பிஹேவியர் இல்லை. இது ஒரு ரவுடித்தனம். இது திமுகவுக்கு உரித்தான ரவுடித்தனம். எதுனாலும் நமக்கு அவங்க பின்னணியில் இருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடியது. இந்த பிஹேவியரை கோர்ட்டு டாலரேட் பண்ணுவர இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கோர்ட் இந்த மாதிரியான சில பிஹேவியரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இது அவரோட போக்குவே முதல்ல தவறானதுங்கக்கூடியது என்னோட அபிப்பிராயம். அடுத்தது என்ன நம்ம கவனிக்கணும்னா, அந்த நவோதயா பள்ளி ஹிந்தியை திணிக்கிறதுனால ஒரு வேடிக்கை தெரியுமா? அந்த நவோதயா பள்ளியை பொறுத்தளவில் நவோதயா பள்ளியில் ஆரம்ப கல்வி வந்து தாய்மொழியில், அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு 10ஆம் கிளாஸ் வரை வரும்போது அது வந்து 2ஆம் பாடமாக இருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஆப்ஷனல். இதுதான் இந்த நவோதயாவோடது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பள்ளிகள், அதாவது அரசு பள்ளிகளில் தமிழ் மீடியத்தை மூடிக்கிட்டு இங்கிலீஷ் மீடியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களே, அப்போ வந்து நீங்கள் உங்கள் தமிழுக்கு நீங்களே துரோகம் செய்கிறீர்களே. அப்போ இதை பற்றி ஏன் வில்சன் கவலைப்படல? பேசியிருக்கணும்ல. கண்டிப்பா. இப்போ நான்லாம் படிக்கும்போது என்னென்னா, ஒரு A டிவிஷன் இங்கிலீஷ் ஆரம்பத்தில், அப்புறம் A டிவிஷன் G டிவிஷன் 2 டிவிஷன் தான் இங்கிலீஷ். நான் சொல்ல SLB ஸ்கூலில் முதல்ல 1 டிவிஷன் இங்கிலீஷ் இருந்தது, அப்புறம் 2 டிவிஷன் இங்கிலீஷ் ஆச்சு. இப்போ நிறைய டிவிஷன் இங்கிலீஷ் ஆயிடுச்சு. நமக்கு 53 வயசு ஆகுது. இப்போ இந்த இவ்வளவு காலத்துக்குள்ள அப்போ இந்த 53 வருஷம் இவங்க திராவிட ஆட்சி தான் இருந்தது, வேற எந்த ஆட்சியும் இல்லை. இப்போ ஏன்டா தமிழ் மொழியை எப்படி ஒழிஞ்சாச்சு? இப்போ இவங்களுக்காக வேண்டி ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காருல, அரி பரந்தாமன்னு. இந்த கேள்வி இவரே கேட்டார். தமிழ் மொழி கல்வி எங்கேயா அழிஞ்சு போச்சுன்னு. அன்னைக்கு வந்து இது ஏட்டுச்சுரக்கா, இது விளங்காதுன்னு சொன்னது யாருன்னா அவை நடராஜனும், இப்போ சேர்த்து போனார் ஒருத்தர் ஈரோடு தமிழ் அன்பனும், இவங்களும் தான் அன்னைக்கு சொன்னது. சரி, இதுதான் இவங்களுக்குள்ள தமிழ் பற்று. ஆனால் கோர்ட்டில் எப்படி வேஷம் போடுறான் பாருங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஹிந்தி போய் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, தமிழ்நாட்டில் இப்போ 40% வந்து வேறு ஸ்கூல்களில் குழந்தைகள் படிக்க தொடங்கிட்டாங்க. அப்போது எங்கள் குழந்தைகள் மீது திரிக்காதுன்னு பெருவாரே 40%க்கு மேலே வந்து இப்போ அந்த படிக்க போயிட்டான்.
அப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன் வந்து எப்படி அவனோட கம்பீட் பண்ண முடியும்? எப்படி முடியும்? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. அப்ப மாணவர்களுக்குள்ள, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவன் விளங்காம போனோம் என்பதற்காகவே நீ பள்ளியோட நடத்துற. ஏன்னா இவன் படிச்சு இவன் விவரமா வந்தா என்கிட்ட வந்து திருப்பி கேள்வி கேட்டுருவானே. கரெக்ட். இன்னைக்கு ஏதோ டீச்சர்ஸ் ஏதோ தேர்வு ஏதோ வந்திருக்கான், அதில் 90% கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். ஆமாங்க. ஆமாம். அப்படின்னா உடனே அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, அப்படி தவறான கேள்விகளுக்கெல்லாம் மதிப்பெண் வழங்கப்படும். இப்போ எல்லாருக்குமே 96%, அப்போ 96 அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ எல்லாருமே 96% மார்க் ஆயிருமே. அப்போ வாத்தியார்களை டிடி பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு இப்படியும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கா கவர்மெண்ட்டுங்கிற கேள்வி வருதா இல்லையா? நிச்சயமாக. அது எந்த வருஷத்தையும் இல்லாமல் இந்த வருஷத்துல தான் அது அதிக அளவில் அதை எழுப்பியிருக்காங்களா? ஆமாம், கொஸ்டினா அதில் ஒன்றா இல்லை இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அதில் சிலபஸில் இருக்கும். அப்போ எப்படியெல்லாம் ஒரு சட்டத்தை நீங்கள் ஏமாத்துறீங்க? ஏன்னா இவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நீதிமன்ற தீர்ப்பை எப்படி நீர்த்து போக வைப்பது? லெட்டர் வேற எழுதினாரு ஸ்டாலின் அப்படின்னு எழுதினாரு. ஆமா, வேண்டாம். அப்போ வாத்தியான் தகுதி தேர்வு அப்படின்னு இப்போ பையனை இப்போ என்ன சொல்லுவான், ஏன்டா நீயே இப்படித்தானே அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டு ஓசி மார்க் வாங்கி வந்தவன் தானே நீயே, இப்போ எனக்கு மட்டும் ஏன்டா நீ மார்க் போடுற, என்னையும் எப்படி பாஸ் ஆக்க வேண்டியதானே பையன் அடுத்தது கேட்பான். கண்டிப்பா இப்படி வாத்தியா நானும் வந்தானே, அப்போ நீ என்ன எப்படி பாஸ் ஆக வேண்டியதானே கேட்பான். இப்போ இந்த கல்வியை சீரழிக்கக்கூடிய இவங்க கல்வியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு கேட்குறாங்களாம். அதுவும் நிறைய மாணவர்கள் எங்கள் ஊரில் தான் வந்து சேர்றாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, இப்போ 100 ஆதி திராவிடர் ஹாஸ்டல் அடைச்சுட்டாங்களாம். சொன்ன காரணம் என்னன்னா, இருக்கிற ஹாஸ்டலுக்கே பசங்க இல்லையா, அதனால தானே நாங்கள் அடைக்கிறோம். இன்னும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்கிறாங்க. அது எப்படி? அப்போ நீங்கள் அடைக்கும் போது உங்கள்கிட்ட பசங்க யாரும் வருது இல்லைங்கிற, ஆனால் அங்கே போய் சொல்கிற எங்கிட்ட தான் அம்பிட்டு பயில வர. இப்போ இது ஏமாத்து இல்லாமல் என்ன? இப்போ நவோதயா விஷயத்துக்கு வருவோம். இப்போ நவோதயா விஷயத்தில் பாருங்க, ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அங்கே பின்தங்கிய இடத்துல நவோதயா வித்யாலயா கொண்டு வரணும். ஒரு 240 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு வசதி. அது என்டையராக ஃப்ரீ. கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கான மத்திய அரசின் திட்டம் இது. அதுவும் தங்கி ஹாஸ்டலோட. இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்குள்ள வேலை என்னடான்னா இடம் கொடுக்குற வேலை. மொத்தமும் ரன் பண்ணுறது அவங்க தான் ரன் பண்ண போகிறாங்க. 5 பைசா உனக்கு செலவு கிடையாது. அப்போ இவ்வளவு வருஷமாக கஷ்டப்படக்கூடிய கிராமப்புற ஏழை மாணவர்கள் கல்வியை மொழி அரசியலுக்காக அழித்த அயோக்கியத்தனத்தை செய்தது திமுக அரசா இல்லையா? அதிமுகவும் செய்தது. நவோதயா இந்த பேர் இருக்கிறதுனால எங்களால் ஏற்றுக்க முடியாது. சரி, காந்தி குஜராத்துக்காரர் தானே, அவர் படம் போட்ட நோட்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு ஒரு திமுக காரன் இன்னைக்கு வரை சொல்லியிருப்பானா? சொல்றதில்லை. அதில் ரிசர்வ் பேங்க்னு வந்து ஹிந்தியில தானே மேலே எழுதியிருக்கு. அதனால ஹிந்தியில் எழுதுனதுனால இந்த நோட்டை நான் வாங்க மாட்டேன்னு எவனா ஒருத்தன் சொல்லியிருக்கானா? கட்டுக்கட்டா வீட்டில் அடிக்க வச்சிருக்கேன் இல்லையடா. ஒரு கோர்ட்டு விடாம 50 கோர்ட்டும் உங்களை நீங்க இந்த கட்டுக்கட்டா அடுக்குனதுக்கு தானடா காரி துப்பி இருக்கு. அப்போ உன் ஹிந்தி வெறுப்பு நீ காணிச்சிருக்க வேண்டியதானே? கண்டிப்பாக காணிச்சிருக்கணுமா வேண்டாமா? சரி, உனக்கு எலெக்ஷன் நடத்தக்கூட உனக்கு விவரம் கிடையாது. எலெக்ஷன் நடத்துற விவரம் இல்லாத முட்டா பையன்னு சொல்லிட்டு தானே ஒரு ஹிந்திக்காரன் பீகாரியை நீ கூட்டு வந்து இங்க எலெக்ஷன் நடத்தின. பிரசாந்த் கிஷோர் எந்த ஊருக்காரன்? பீகார்காரன் தானே. ஏண்டா அப்போ உனக்கு ஹிந்தி தேவைப்படுமா? இந்த அப்போ உனக்கு அப்போ இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஏன்டா அப்ப அந்த பணத்தை பீகாரிகிட்ட கொடுக்குற பணத்தை எங்க ஒரு தமிழனுக்கு கொடுக்கலாமே? கோர்ட்டு கேஸ்லாமே கபில் சிபல், அபிஷேக் மனு சங்வி, KTS துளசி, இவங்க தான் உங்களுக்கு எல்லாம் கேஸ் நடத்துறாங்க. ஏன் அப்ப தமிழ்நாட்டில் மூளவுல வக்கீலே இல்லைன்னு அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் படிச்சு தமிழ் மீடியத்துல படிச்ச எவ்வளோ பேர் அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்றாங்கல்ல டெல்லியில, அவங்க யாரையும் நீ ஏன் வந்து என்கேஜ் பண்றது இல்லை? ஏன்னா தமிழ் படிச்சவன்லாம் முட்டா பயிலா இருப்பான்னு நீ தானே முடிவு பண்ண. அதுல இருந்தே உன் கல்வித்தரம் மோசம்னு நீயே சொல்லிட்டியே. பிஜேபிக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, வெங்கட்ரமணின்னு தமிழ்நாடு ஆளை தான் உத்தரவு பிடிச்சவங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தமிழனுக்கு மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்களுக்கு தான் தமிழன் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் கல்வித்தரத்தை கெடுப்பது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு பேர் இப்போ தொடர்ந்து படிக்கிறான், இந்த இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை இந்த டேட்டா எல்லாம்? சரி,
எல்லாமே தான் பாஸ் ஆக்கி விடுறியே. ஆமா. அப்படி எவனா பள்ளிக்கூடத்துக்கு வராம போயாச்சுன்னா உனக்கு சோறு போடுறேன், சோத்துக்காவது பள்ளிக்கூடத்துக்கு வா. ஏன் ஜோத்துக்காக வரணும்? நீ வந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா நீ சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன? என்சிஆர்டி ரிப்போர்ட். ஆமா. 3ஆம் கிளாஸ் பையலுக்கு எழுத்து தெரியல, 8ஆம் கிளாஸ் பையலுக்கு வந்து கணக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி ஏதாவது என்சிஆர்டி, இதுக்கு முன்னாடி பிரதம்ங்கக்கூடிய அமைப்பு அந்த ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்டு, அது நீங்கள் இருக்கும்போது ஒரு என்ஜிஓவெல்லாம் வச்சு தான் நீங்கள் அந்த ரிப்போர்ட் எடுத்த. யார்? யூபிஏ சர்க்கார் இருக்கும்போது அங்கேயும் இப்படி தான் ரிப்போர்ட் வந்தது. அப்போ தரமான கல்வி கொடுக்கப்படவில்லை. அப்போ தரமான கல்வியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு ஒரு அரசு மேலே இருந்து வந்தால் அதையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு உன் நோக்கம் என்ன? இதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. உங்க அரசியலுக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை நாசப்படுத்திடாதீங்க. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மாணவர்களின் எதிர்காலத்தை மொழி அரசியலுக்காக நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக கூடியது அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடு ஒரு ஃபைண்டிங்காக நம்ம பார்க்கணும். கரெக்டாக அதை படித்தோம்னா சரி. அப்போ இவ்வளவு வருஷம் நவோதயா வித்யாலயா வராமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கணக்கு வச்சு இவ்வளவு வருஷத்துக்கு போனால் எத்தனை லட்சம் மாணவர்களுக்குள்ள, ஏழை மாணவர்களுக்குள்ள, கிராமப்புற மாணவர்களுக்குள்ள பயத்தில் இந்த திராவிட கட்சிகள் வயிற்றுல அடிச்சிருக்கும்னு வந்து கணக்கு பண்ணி பாருங்க. இப்படி ஒரு துரோகத்தை சொந்த மக்களுக்கே செய்யக்கூடிய ஒரு அரசுனா தமிழ்நாடு அரசு தான். கர்நாடகாவில் இருக்குங்க, கேரளாவில் இருக்கு. இன்னைக்கும் ஒரு கன்னடத்துக்காரன் கன்னடத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கான். கன்னடத்துல இருந்து நேர மேகதாது அணை கட்டணும்னா எல்லா கட்சிக்காரனும் ஒன்னா தான் போறான். தமிழ்நாட்டில் நீங்க ஒன்னாவா இருக்கீங்க? கிடையவே கிடையாது. சரி, காவேரியில மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னுச்சு. யூபிஏ அரசாங்கத்தில் மேலே இருக்கும் வரை, நீங்க கீழே இருக்கும் வரை ஏன் ஆணையம் அமைக்கல? நீங்க ஆட்சியில் இருந்தீங்கல்ல, நீங்க ஆட்சியில் இருக்க வர அமைக்கலையே. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டும். ஆனா மோடி அரசு வந்த உடனே அதை செய்தது. முல்லை பெரியார் அணை உயரத்தை உயர்த்ததுக்கு உங்க சர்க்கார் மேல இருக்கும் வரை நடக்கல. மோடி அரசாங்கம் வந்த அப்புறம் கீழே ஜெயலலிதா ஆட்சி இருக்கும் போதுன்னு அது உயர்த்தப்பட்டது. அப்ப உனக்கு இருந்தது அரசியல் உணர்வு, மொழி உணர்வு இல்லை. ஆனால் கன்னடத்தில் அப்படி இல்லை. அவ்வளோ பேரும் ஒன்றா போய் நின்னா அவன் மாநிலத்தை காத்தான். அவன் ஒன்றை பாரு நாங்கள் 2 மொழி தான், இன்னொரு மொழியை உள்ள விட மாட்டோம்னாலும் அவன் சொல்லலை. ஆனால் அவன் ஒன்றையும் கூட மொழிப்பற்றோடையும் இருக்கான், மாநிலத்துக்கு நல்லதை பண்ணுறான். ஆனால் நீ மொழியின் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய அயோக்கியத்தனத்தை செய்கிறாய். இது இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வெளிக்காட்டியிருக்கு. அதனால தரமான கல்வி இந்த திராவிட ஆட்சி மறுத்திருக்கிறது. திராவிட கூட்டங்கள் தரமான கல்வியை மறுத்திருக்கிறது. 1, ஏழைகள் வயிற்றில் அடித்திருக்கிறது. 2, 3வது மொழியை வைத்து அரசியல் செய்கிறது. 4வது மொழியை வைத்து பாரத நாட்டை தன்னாடாக ஏற்றுக்கொள்ளாத பிரிவினைவாதத்தை செய்கிறது. இந்த இவ்வளவு விஷயத்தை இந்த ஒரு ஜட்ஜு மட்டும் சொல்லியிருக்கு. இதுக்கு மேல இந்த அரசாங்கத்தை இன்னும் காரி துப்புவதற்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பெண்களை மணப்பது குழந்தைகளை பெற்று போட மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவர் பேசியிருக்கிறார். இப்போதான் அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கிறது, அதை நம்ம பார்க்குறோம். உள்ளாட்சி தேர்தலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடதுசாரி ஜனநாயக முன்னணி பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது. அதே சமயத்தில் காங்கிரஸ் வெற்றிகளை பெற்று இருக்கிறது, எல்லாத்தையும் பார்க்குறோம். சையத் அலி மஜீத் அப்படிங்கிறவர் இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணி சேர்ந்தவர். இவர் 47 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அந்த ஒரு வெற்றி கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு. பேசும்பொழுது என்ன சொல்கிறார், முஸ்லீம் லீக் பெண்களை முன்னிறுத்தி இன்னைக்கு ஓட்டு கேட்டிருக்காங்க தேர்தலில். அவர்களை காட்சி பொருளாக மாற்றி அவர்களை தேர்தலில் நிற்க வச்சு இந்த ஓட்டுக்களை எல்லாம் இப்போ இது பண்ணுன்ற யுக்தியை கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியாக அவர்கள் அந்த யுக்தி அவங்களுக்கு பலிக்கலை. இப்போ நம்ம வீட்லேயும் கூட திருமணமான பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை நாம் காட்சி பொருளாக நாங்கள் ஆக்கவில்லை, கௌரவமாக அவர்களை வீட்டிலேயே இருக்கிறார்கள். இவங்களுடைய பெண்கள் அப்படின்னு சொன்னால் சமையல் செய்ய, குழந்தை பெற்று போட, அதுதான் அவங்களோட வேலை.
அதுக்கு மட்டும்தான் அவங்க அப்படிங்கிற மாதிரியாக பேசி அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. என் கேள்வி என்ன அப்படின்னா, எங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க, நாங்கள் அவங்கள காட்சி பொருளாக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ சபரிமலைக்கு வந்து பெண்களை இந்த அதாவது இந்த மென்சுரல் ஏஜில் இருக்கிற பெண்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது பெண் விடுதலைன்னு சொல்லி வேகமாக துள்ளி குதிச்ச கட்சி கம்யூனிஸ்ட் தானே? ஆமாம். ஏன்டா இப்போ உங்கள் கட்சிக்காரன் சொல்லியிருக்கானே, இப்போ இவனே நீ இப்போ என்ன பண்ண போகிற? அப்போது இதான் நான் எப்போவுமே நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, இந்த நாட்டில் வெள்ளைக்காரன் கிறிஸ்தவன் வந்தேன், இல்லை இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்ததுனால தான் இந்த நாட்டில் பெண்கள் உரிமை பெற்றார்கள்னு பல தற்குறிகள் பேசிக்கிட்டு வருது. இந்த ஒரு 7 அடிக்கு ஒன்று வளர்ந்துருக்க தமிழ்நாட்டில் ஒரு அசம்பிளி ஸ்பீக்கர், பேர் என்ன? அப்பாவு. அதுவும் இப்படி தான் பேசிக்கிட்டு தெரியுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, வீரவேலு நாச்சியார் விடோ, அந்த அம்மா ஆட்சி செய்து அந்த அம்மா இருந்த காலம் வரை வெள்ளைக்காரன் உள்ளே போகலை. அன்றைக்கி உங்கள் மெக்காலேங்கிறவன் இந்த நாட்டுக்குள்ளேயே வரல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி அவரை காப்பாற்றினக்குது கைகேயி. அந்த கைகேயிக்கு தசரதன் வரன் கொடுத்தது இங்கே கூடியது போர்க்களத்தில். நம்ம புராணம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராணி லக்ஷ்மி பாய் புருஷன் இல்லை, போர்க்களத்தில் வீரப்போர் புரிந்தார். துர்காபாய், ராணி அகல்யாபாய், இன்னைக்கு ஒட்டுமொத்த காசியில் இருக்கிற படித்துறைகள் எல்லாம் கட்டியது அந்த மகாராணி தான், அகல்யாபாய் ஹோல்கர். விடோ அந்த அம்மா. அப்போ அவங்களெல்லாம் நாங்கள் காட்சி பொருளாக இந்த நாட்டில் பார்க்கவில்லை, அவர்களை தாயாக நாங்கள் பார்த்தோம். இது எங்க பண்பாடு. இவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, பேர் என்ன? மஜீத். அப்போ பர்தாவுக்குள்ள பொம்பளைகளை அடைக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர் அவர். கூட கம்யூனிசத்தின் போலித்தனமும் உள்ளவர். அதனால இப்படித்தான் அவர் இருப்பார். அதனால இவர்கிட்ட வந்து தரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் பெண் விடுதலை என்று ஊர் ஊரா முழங்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரர்கள் இப்ப என்னங்க எங்க போனீங்க நீங்க? சரி, இப்படி பேசிட்டாரு, முதல்ல அந்த ஆளை நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க, அந்த போஸ்ட்ல இருந்து ரீஎலெக்ஷன் நடத்துங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்ப இந்த ஆள் வந்து இப்ப என்ன, இப்ப இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு, இவர் பெண்களை இவர் எப்படி பார்ப்பாரு? பிள்ளை பெத்து போடுற மிஷின் தானே பார்ப்பாரு. அப்ப இவருக்கு பிள்ளை பெத்து போடுற மிஷின்ங்க கூடியது இவர் மதத்தினால் வந்ததா? ஏன்னா அங்க குரான்ல இருக்கு, பெண்கள் உங்கள் விளைநிலங்கள், டூ வாட் எவர் யூ வாண்ட். 2வது சூரா 222, 23, 24 ஆயத்துல ஏதோ ஒரு ஆயத்துல வருது. ஸோ அந்த அடிப்படையில் இவர் இப்படி பேசுகிறாரா, இல்ல இவர் வந்து இவருக்குள்ள இயல்பில் இப்படி பேசுறாருன்னா நமக்கு தெரியல. அப்போ இவன் இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம்னா, இவன் எந்த கட்சிக்கு போனாலும் இவனுக்குள்ள மத அடிப்படைவாதத்தன்மை மாறவில்லை. கம்யூனிஸ்ட்னு வந்தால் எங்களுக்கு மதமே கிடையாது அப்படின்னு பேசுவான் அந்த கம்யூனிஸ்ட்காரன். இவன் இப்போ இப்படி பேசியிருக்கானே, இப்போ இது எந்த அடிப்படையில் இவன் பேசினா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல நீங்க. இதுக்கு இடையில ஏன் இது ஒரு வைத்தறிச்சல் பேச்சு? ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்கார், இந்த தேர்தலில் நாங்கள் தோத்ததுக்கு காரணம் என்ன? மத்திய கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் கட்சியை கூட பார்க்காமல் மதத்தின் அடிப்படையில் ஓட்டு போட்டார்கள். வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். மலப்புரத்தில் உள்ள துலுக்கர்கள் எல்லாம், இங்கெல்லாம் கிறிஸ்தவன், அந்த ஆள் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் கோட் பண்றேன். மதத்தில் மலப்புரத்தில் உள்ளவங்கெல்லாம் கட்சி பார்க்காமல் துலுக்கன் என்று வாக்களித்தார்கள். அப்ப மதத்தின் அடிப்படையில தான் கிறிஸ்தவனும் துலுக்கனும் ஓட்டு போடுறான். அப்ப இவனுங்களுக்கு அரசியல் கிடையாது. அப்ப இந்த நாட்டில் இவர்களை மதம் என்பது மூளைச்சலவை செய்து அரசியல் சுதந்திர சிந்தனை கூட இல்லாமல் செய்கிறது. அப்ப இது ஒரு அடிப்படைவாதம் இல்லையான்னு நம்ம கேட்டா நம்மளை இவன் மதவாதிம்பான். இப்ப இந்த ஆள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கானே, அப்ப இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மதவாத கட்சின்னு இப்ப யாராவது சொல்லுவீங்களா? அந்த ஆளுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டுங்க இப்போ சொல்லியிருக்கான். அந்த ஆளுப்ப இதான் சொல்லியிருக்கான், கட்சி வேறுபாடு இல்லாமல் மதத்தின் அடிப்படையில் ஓட்டு போட்டார்கள். அந்த ஆளோட ஸ்டேட்மெண்ட்டு இதைத்தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே ஆளு கட்சி வேறுபாடு இல்லாமல் மதத்தின் அடிப்படையில் உனக்கு ஓட்டு போடும்போது உனக்கு இனிச்சுது, அப்ப இனிச்சுது. அப்ப ஏதாவது போட்டா ஹிந்து மதவெறி பிடித்தவன் எங்களெல்லாம் பார்த்து சொன்னியே, இப்ப இதுக்கு போய் அவன் கிறிஸ்தவ தொழுக்க மதவெறி பிடிச்சவன் அப்படின்னு இப்ப சொல்ல உனக்கு திராணி இருக்க? இது எதை கம்யூனிஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா,
ஒரு அடிப்படைவாத ஒரு துலுக்க சிந்தனையோட ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கு ஹிஜாபோட ஒரு குழந்தை போச்சு. யூனிஃபார்ம் இல்லை, வெளியில போகணும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டான். சொன்னது யாரு? கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் சொன்ன உடனே என்ன பண்ணா, ஐயோ துலுக்க ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு துலுக்கனுக்கு ஆதரவான இவன் ஒரு அறிக்கையை விட்டான். இவன் அறிக்கையை விட்டு கோர்ட்லேயும் அதுக்காக போய் இது பண்ணான். கோர்ட்டு சொல்லிடுச்சு யூனிஃபார்மை தான் ஃபாலோ பண்ணோம்னு சொன்ன உடனே படார்னு துலுக்க கிறிஸ்தவனுக்கு இடையில நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி முடித்து விட்டோம்னா, அப்ப நீ முதல்ல துலுக்க ஓட்டு உனக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்தவனை நீ தட்டுன. கோர்ட்டு வந்த உடனே பிரச்சனையே கிறிஸ்தவனெல்லாம் பிஜேபி பக்கம் ஒன்று சேர்ந்துருவானோன்னு பயம் வந்த உடனே நீ படாருங்கிறது அந்த பக்கம் இது பண்ணா. அப்போ ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவன்னு ஒன்று 2 மதத்துக்காரன் புரிஞ்சுட்டான். அதனால ஒரு எலெக்ஷன் தோல்வியை பற்றி கட்சியில் நீ கம்யூனிஸ்ட்காரன் வந்து ஆராய்ச்சி செய்யும் போது நீ பண்ண இந்த தப்புக்கள் என்னங்கிறதையும் ஒன்று பார்க்கணும். 2வது, நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ நம்ம ஊரில் கூட இந்த சிறுத்தை, புலி, ஓநாய், கரடி அப்படின்லாம் பல கட்சிகள் இருக்கு இல்லையா? ஏன்னா மனித பேர்களே இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த வாசமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிதான் பேர் வைக்கிறது. அப்படிதான் நாங்கள் சிறுத்தைகள்ங்கிறது இது மனுஷன்னே சொல்றது கிடையாது. ஏன்னா அந்த பண்பு இருந்தால் சொல்லுவாங்க, அவன் இப்படித்தான் சொல்லுவான். இப்போ இடையில கூட அந்த கட்சி அந்த கூட்டம் ஒன்று, இடையில கூட ஒரு ஆள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவனோ மத்திய பிரதேஷ்லேயோ எங்கேயோ பேசும்போது எப்போ வர ரிசர்வேஷன் இருக்கணும், ஒரு பிராமண வீட்டில் இருந்து எனக்கு என்று பொண்ணு கொடுக்கிறானோ அன்று வரை ரிசர்வேஷன் இருக்க வேண்டும். அப்போ ஒரு பொண்ணை போகப் பொருளாக பார்க்கக்கூடியது இது மேட்டிமைத்தனமா இல்லையா? நிச்சயமாக. நீ அப்போ நீ ஒரு பெண்ணை ஒரு கமாடிட்டியாக தானே பார்க்குற, உனக்கு அவன் கொடுக்கணும் நீயே எதிர்பார்க்குற. 2வது, எனக்கு ஒருத்தன் நண்பன் அப்படின்னா என் வீட்டு பொண்ணை கொடுத்தாதான் உனக்கு நண்பனாக இருக்க முடியுமா? உன்னை சமத்துவமாக பார்க்கணும்னா அப்படி தானே. அப்புறம் நாளைக்கு இன்னொன்று சொல்லுவேன், அடுத்து நாளைக்கு மனைவியும் இதே மாதிரி நீ சொல்லுவ, அப்போதான் சமத்துவம் வரும்ப. இது என்ன எண்ணம் இதுங்கிற? ஏன் ஒரு ஆளோட நல்லா பழகியாச்சுன்னா ஒன்றும் அவன் வீட்டு பொண்ணை தெரிவியா? அப்போ ஒரு ஆளை பார்க்கும்போதே நீ இந்த நோக்கத்தோடு தான் போறீன்னா நீ பொம்பளை பொறுக்கின்னு இல்லை அர்த்தம். உன் கல்வியத்தா இல்லை, நீ இருக்கிற இடத்துல எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸத்தா, நீ படிக்கிற வேதத்தை எனக்கு சொல்லிக் கொடு, கேளு, பாராட்டுறேன். அதான் சுவாமி நாராயணகுரு சொன்னார். என்ன சொன்னார்? வேதத்தை படி, மதம் ஏதாயாலும் மனுஷன் நன்னாயால் மதின்னு சொன்னவர் என்ன சொன்னார்? ஒன் சிவன் அப்படி இருக்கட்டும், ஏன் சிவன் ஈழவ சிவனா இருக்கட்டும்னார். அது புரட்சி. அவர் வந்து நீ உங்ககிட்ட பொண்ணை எனக்கு தானே அவர் கேட்கல. அந்த சமுதாயம் கேரளாவில் தான் உருப்புட்டுது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இங்கே ஜாதிகள் இல்லையே. ஆமாம், எப்படி இருக்கும்? நீ என்ன சொல்ற? நீ எத்தனை கேஸ் வாங்கியிருக்க, நீ எத்தனை வீட்டில் இருந்து பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு நீ பொறுக்கி கூட்டாத வளர்த்தேன்னா அவன் கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்க போவான். அவன் பொறுக்கத்தானே போவான். நீ எப்படி சமுதாயத்தை வழிகாட்டுற அப்படித்தானே அவன் இருப்பான். அப்போ ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எங்கள் வீட்டு பொண்ணை காட்டி நான் ஓட்டு வாங்கலாம், அவன் வீட்டு பொண்ணை அவன் காட்டி ஓட்டு வாங்குறான். இது என்ன பேச்சு இது? அப்போ பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவனுக்கு தான் வாயில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். அதனால் நீங்கள் பார்த்து என்ன, இந்த இடதுசாரி, இந்த திராவிடம், இந்த லிபரல், இவங்க யாருமே முதல்ல மனிதனுக்குள்ள உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தெரியாதவர்கள். அவன் சொத்து, அவன் பொண்ணு, இதுதான் இவங்க பார்வையே. அதனால இது வந்து 5 அறிவு ஜந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த சிந்தனை வரும். 6வது அறிவுன்னு ஒன்று இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனை வராது. இப்போ பெண் விடுதலையை பற்றி பேசக்கூடிய அக்கா கனிமொழி இதுக்கு இப்போ என்ன சொல்ல போறாங்க? அதுக்கப்புறம் சபரிமலைக்கு கிளம்பி போறேன்னு எல்லாம் கொஞ்சம் பேர் கிளம்பி போனாங்கல்ல, நீங்களாம் இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அதனால இது பிளாட்டன்ட்டான ஒரு மட்டமான ஒரு சாவனிசம். அதனால விமன்ஸ் கமிஷன் இவர் மேலே நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக ஆதரவு கட்சியான டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து கலைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மெம்பர்ஸ்னுடைய கோரிக்கைகளை முடிவு செய்து அதற்காக வாக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்கள். அந்த வாக்கெடுப்பில் 97% மெம்பர்கள் இது கலைக்கப்படலாம் அப்படி என்பது அதற்கு ஆதரவாக வாக்களித்ததால் இப்போ அந்த கட்சி என்பது கலைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே தெரியும், சீனாவினுடைய ஆதிக்கம் அங்கே அதிக அளவில் இருக்கிற நிலையில் இந்த கட்சி என்பது இப்போ கலைக்கப்பட்டதுனால இப்போ ஒரு எதிர்கட்சிங்கிற ஒரு வாய்ஸே இல்லாமல், ஒரு டெமோக்ராட்டிக்னுடைய வாய்ஸே இல்லாமல் இப்போ அங்கே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளக்கார ஹாங்காங்கை சைனா கையில் ஒப்படைச்சிட்டு போனான்.
ஒப்படைச்சிட்டு போகும்போது என்னென்னா இந்த சில ஏற்பாடுகள் மாற்றப்படக்கூடாது அப்படிங்கக்கூடியதில் போனது, அதாவது சில கண்டிஷன்ஸோட. அப்போ இந்த கட்சி இருந்தது. வெள்ளைக்காரன் ஹாங்காங்கை சீனாட்ட கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் இன்றைக்கி அங்கே டெமோக்ரஸி செத்து போச்சு. அப்படின்னு எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நாட்டில் கம்யூனிசம் என்று ஒன்று ஆட்சிக்கு வந்தால் அங்கே ஜனநாயகம் என்பது அழிந்துவிடும். என் கேள்வி என்ன அப்படின்னா, ஜனநாயகங்கக்கூடிய பேரை வைத்துக்கொண்டு இங்கே பல கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இயங்குகிறார்கள். இதற்குள்ள யோக்கியதை இந்த கம்யூனிஸ்டுக்கு இருக்கிறதா? கிடையாது. கேள்விக்கு கேட்கணும் இல்ல. ஜனநாயக மாதர் சங்கம் ஏண்டா, கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயாவது ஜனநாயகம் இருக்கா? இருக்காது. இப்போ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்னன்னா, ஜனநாயகம் இருந்த பகுதியில் ஜனநாயகத்தை கம்யூனிசம் அழித்திருக்கிறது. நிச்சயமாக. இப்ப வேற எங்கேயோ ஒரு நாட்டுல ஜனநாயக எதிர்ப்புக்கு நம்ம ஊர்ல போராட்டம் நடத்துறானுல்ல. ஆமா ஆமா. ஏன்டா இப்ப ஜனநாயகம் அழிக்கப்பட்டிருக்கிறதுக்கு சீனாவுக்கு எதிராக எவனா ஒரு பய போராடினானா? ஏன்னா மவுண்ட் ரோடு மாவோன்னு ஒரு பத்திரிகை இருக்கு, ஹிந்துன்னு. இப்ப நீ எழுத வேண்டியதானே, சைனாவுக்காக மாவோவுக்காக பக்கம் பக்கமா எழுதிச்சு ஹிந்து பேப்பர். ஏன்னா இப்ப ஜனநாயகம் அழிஞ்சு போச்சு, நீங்க தான் டெமோக்ரஸிக்காக வேண்டி உலகம் முழுக்க தூண் போட்டு ஸ்டூல் போட்டு ஏறி நிற்கிறவங்களாச்சே. இப்ப நிற்க முடியாது இல்ல. நீ நின்னா சைனாக்காரன் அவன் ஸ்டூல அவன் தலையில போயிடுவாங்கிற பயம் உனக்கு இருக்கு இல்ல. நீ அவன்கிட்ட வாங்கி தங்குறவன் தானே. சரி, இது மட்டும் இல்லை, நீங்க நல்ல கவனிங்க. எங்கெங்கெல்லாம் கம்யூனிசம் இருக்கும், இப்ப பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி வந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா, ஆட்சியில் இருக்கிறது கம்யூனிஸ்ட். பல காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் இதற்கு மேல் தாக்குதல் நடத்தப்பட்டது. நடந்ததா இல்லையா? இது கம்யூனிஸ்ட் மைண்ட் செட்டு தானே. கண்டிப்பாக. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மானின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு இதில் பேசினார், நான் யாரெல்லாம் எப்படியெல்லாம் காங்கிரஸ் தலைவர்களை கொன்னேன். இந்த வீடியோ பிரச்சனை ஆன உடனே அவரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். 6 மாதம் கழிச்சு திருப்பி அவரை மந்திரி ஆக்கிட்டாங்க. அப்போ கம்யூனிசம் என்பது ஒன்று வந்தால் அது என்ன அப்படின்னா, வேற யாரையும் வாழ விடாமல் கொன்றுவிடும். அதனால ஜனநாயகம், அதே நேரத்தில் அடிப்படை உரிமை. அதாவது கொடுமையாக என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கிற அநேகமான அந்த ரைட்ஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு, அதாவது ரைட்ஸ் பேசுகிற ஆர்கனைசேஷன், அதெல்லாம் இந்த இடதுசாரி தான் இருப்பான். ஏன்டா உங்கள் சித்தாந்தமும் ஆளக்கூடிய ஒரு நாட்டிலையாவது ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை நீ காப்பாற்றிருக்க? காப்பாற்ற முடியாது. அதே நேரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்த உடனே தோழரே கம்யூனிஸ்ட்காரன்னா ரொம்ப யோக்கியமாக இருப்பான் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பேச்சு. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவன் யாருக்கு யோக்கியமாக இருப்பான்னா அவனுக்கும் அவனுக்குள்ள ஆட்களுக்கும் மட்டும் யோக்கியமாக இருப்பான். கருத்து சுதந்திரத்தை பற்றி இவங்க பேசுவாங்க இந்த டிவி டிபேட்டில் ஏன் உங்கள் கம்யூனிஸ்ட் நாடு தான் இருந்த ஜனநாயக கட்சியை ஏன் ஒழிச்சிங்க? ஏன்னா ஜனநாயகத்துக்கு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தம் ஜனநாயக நாட்டில் நம்ம வளர விடுவது நியாயமா? அப்போ அடிப்படை ஜனநாயகத்துக்கே இது கேடு விளைவிக்குமா, விளைவிக்காதா? அதனால கம்யூனிச கட்சிகள் ஏன் தடை செய்யப்படக்கூடாது? ஏன்னா அவங்க அடிப்படை சித்தாந்தமே இது, ஜனநாயக ஒழிப்பு. நீங்க டெமோக்ராட்டிக்ங்கக்கூடியதை உங்க கான்ஸ்டியூஷன்லயே வச்சிருக்கீங்க. அப்போ உங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் பிரின்சிபலுக்கு எதிரான கட்சியை உங்க நாட்டில் நீங்க வளர விடுவது எந்த விதத்தில் நியாயம்? அதனால கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிச சித்தாந்தம் ஏன் தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்கு இந்த இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜனநாயக பேரில் இருக்கக்கூடிய கட்சி, அதுவும் பார்த்தீங்கன்னா 97% அந்த கட்சியை கலைக்கணும்னு ஓட்டு போட்டிருக்கான். அப்ப எந்த அளவு அழுத்தம் அவர்கள் மீது கொடுக்கப்பட்டு இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சீனாவை பத்தி புகழ்ந்து நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து சீனாவுக்கு போய் அவனே துட்டு கொடுத்து கூட்டு போறான். நிறைய யூடியூபுக்காரனா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சீனாவுக்கு போய் போடுறிய நீ இந்த மாதிரி நீ போயிட்டு யூடியூப் போடுற, நாளைக்கு நீ நினைக்கிறத சீனா ஆட்சி இங்க வந்தா ஒன்னால யூடியூப்ல போட முடியுமான்னு யோசிச்சுப்பார். அப்ப இந்த மாதிரி சீனாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து சீன ஆதரவு மனநிலையை ஏற்படுத்தக்கூடியவர்கள்
இவர்களையும் அரசு கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த சித்தாந்தம் இங்க பரவிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டின் அடிப்படையே நாளைக்கு ஆட்டம் கொண்டு விடும். அதனால இது ஹாங்காங்கில் ஒரு கட்சி கலைந்தது என்பதல்ல. இது என்ன அப்படின்னா, வேற எல்லா நாடுகளுக்கும் கம்யூனிஸ்டை உள்ள விட்டா என்ன ஆகும், பேச்சுரிமை அந்த உரிமைன்னெல்லாம் இவன் பேசுறானேன்னு நீங்க நம்பி இவனை உள்ள விட்டேன்னா இவன் உங்களை எந்த நிலைமைக்கு ஆக்குவான்னு நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. இவன் அளவு உரிமையை ஒடுக்கக்கூடியவன் உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாது என்பதற்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது. அதனால ஜனநாயக விரோத கம்யூனிஸ்ட் எள்ளளவும் சிந்தனையில கூட எவனுக்கும் போய் உட்காந்துடக்கூடாது. இன்னைக்கு பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இவன் கம்யூனிஸ்ட்டுங்க கூடிய பேரில் இருக்கக்கூடாதுங்கிற முடியாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிறதுனால தான் இந்த டெமோக்ராட்டிக் லிபரல் கூடிய பேரில் இவன் போய் உட்கார்ந்து இருக்கிறது. ஆனால் இந்த நாடுகளும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தான் போய்கொண்டிருக்கிறது. இதைத்தான் இந்த செய்தியில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.